விஜய் அவர்கள் அவருடைய கட்சி, அவர் மக்கள் மன்றத்தில் இருக்கிறாங்க, அவரு ஓட்டு கேட்கிறாரு, ஓட்டு சேர்க்கட்டும்னா அது அவருக்கு விட்டது. யாரு விஜய்க்கு போட வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ தமிழக வெற்றி கழகத்துக்கு போறாங்க. இதெல்லாம் சித்தாந்த அடிப்படையில் நீண்ட நெடுங்காலமாக அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகள், கேடர் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய கட்சிகள், எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்ச கட்சிகள் யாரையும் குறைவா இட போடலீங்கன்னா அவங்கவுங்களுக்கு அவங்க ஸ்ட்ரென்த். நான் என்டிஏனுடைய ஸ்ட்ரென்த்தை பத்தி பேசுறேங்கன்னா திமுக வேண்டாம் என்று மக்கள் முடிவு செய்து விட்டால் என்டிஏ வேண்டும் என்று தான் சொல்வார்கள். அதுதான் அரசியலினுடைய கள நிலவரம். அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். தலைவர் தாவேகா தலைவர் பிரச்சாரத்தை எப்படி பாக்குறீங்க? சைக்கிள், ரோட் ஷோ, இளைஞர்கள்லாம் பின்னாடி போய் விழுகிறாங்க, விபத்துக்குள்ளாங்க, அதெல்லாம் நான் 2-3 விஷயம். ஒன்று, தேர்தல் ஆணையம் நான் ஏற்கனவே சொன்னது போல திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பிரச்சாரத்துக்கு வரும் பொழுது அனுமதி கொடுக்கணும். அது ஒன்று, அது எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கன்னா. அதே நேரத்தில் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை முழுமையாக காவல்துறைக்கு நம்ம சொல்ல முடியாது, அதையும் அவங்க பார்க்கணும். அதே நேரத்தில் விஜய் அவர்களும் பாதுகாப்பாக இருக்கணும், அதுவும் முக்கியம். சைக்கிளில் வர்றது, யாரோ மாலை போட்டு இழுத்தாங்க, சைக்கிள் வந்து விழுந்தாரு, எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அதனால் எல்லோரும் இதில் மக்களும் பாதுகாப்பாக இருக்கணும், பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய தலைவர்களும் பாதுகாப்பாக இருக்கணும். ரெண்டாவது, அவர் சொல்லக்கூடிய கருத்தை சொல்லணும். ஏன்னா இவ்வளவு ரோட் ஷோ பண்ணி நான் காரைக்குடியில் கேள்விப்பட்டேன், ஒரு நாள் பேசக்கூட முடியல அப்படின்னு. அது ஏதோ ஒரு சொன்னாங்க, ஏதோ 7 நிமிஷம் லேட்டாக வந்துட்டார். அதில் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லைங்கன்னா பேசணும், அது ரொம்ப முக்கியம். பேசுவதற்கு அனுமதி கொடுக்கணும். அவங்க பேசினா தானே மக்களுக்கு தெரியும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு. அதனால் பிரச்சாரத்தை பொறுத்தவரை எல்லோரும் சூடாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். களம் எங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலை வந்து நேர்மையான அரசியல்வாதி, அவர் உங்களை பின்தொடர இளைஞர்கள் ஏகப்பட்ட பின்தொடர் நிறைய இளைஞர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாங்க. திடீர்னு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை நிற்கிறார் அப்படின்றப்ப மிகப்பெரிய வருத்தம். அந்த இளைஞர் வருத்தமெல்லாம் இல்லைங்கன்னா எல்லா இளைஞர்கள் நம்ம கிட்ட இருக்காங்கன்னா, நல்லவர்கள் இருக்கிறாங்க, வல்லவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு நான் இளைஞர்களை தப்பா சொல்ல பல இடத்துல நான் சொல்றேன். அண்ணா, அந்த 18 வயசுல ஓட்டு போடுறவங்க தமிழ்நாட்டில் 17 லட்சம், 20 வயசுல இருந்து 29 வயசு 1,07,00,000. இந்த முறை இளைஞர்கள் தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். 1,28,00,000 பேர் இளைஞர்கள் இருக்கிறாங்க. 30 வயசு கீழே சகோதரர்கள் எல்லோருமே 30 வயசு கீழே. அவங்க ஆஸ்பிரேஷன் வேறங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை வேற மாதிரி பாக்குறாங்க. அந்த பிரஸ் மீட்டே எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை பேர் 30 வயசு கீழே இருக்கிறீங்க? 4-5 பேர் பிரஸ் மீட்லயே 30 வயசு கீழே இருக்கிறீங்க சகோதரர்கள். ஒரு காலத்தில் ஜேர்னலிஸ்ட்னா 50 வயசு 60 வயசு தான் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நீங்களே வந்து கேள்வி கேட்கறீங்க, மீடியா சேனல் நடத்துறீங்க. அதனால இளைஞர்கள் கையில உலகம் வந்து விட்டது. அதனால் வாக்கு செலுத்தும் பொழுது யோசிச்சு போடுங்க. அது மட்டும்தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். என்டிஏவுக்கு போடுங்க அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அதை நீங்க நிறைவேற்றுவீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். நன்றிங்கண்ணா, உடம்பு பார்த்துக்கண்ணா. ஆனா புதுச்சேரியை பொறுத்தவரை நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்று நம்புகின்றோம் அண்ணா. என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, லட்சிய ஜனநாயக கூட்டணி நல்லா இருக்கு. காங்கிரஸ் திமுக தோல்வி கூட்டணிக்கிடையே வந்து ஒற்றுமை இல்லைங்கண்ணா. அவங்க கேம்பெயின் கூட ஒன்னா பண்ணல. நிறைய இடத்துல எக்ஸ்ட்ரா கேண்டிடேட் போட்டு வச்சிருந்தாங்க. காங்கிரஸ் 6 இடத்துல எக்ஸ்ட்ரா கேண்டிடேட், திருமாவளவன் அண்ணன் 3 இடத்துல எக்ஸ்ட்ரா கேண்டிடேட், மார்க்சிஸ்ட் கட்சி 3 இடத்துல எக்ஸ்ட்ரா கேண்டிடேட். உதாரணத்துக்கு ராஜ்பவன் தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாநில தலைவர் VP ராமலிங்கம் நிற்கிறார். அவருக்கு எதிராக கை சின்னமும் நிற்குது, உதயசூரியன் நிற்குது. எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? ஒரு இடத்துல பார்த்தேன் பானையன் நிற்குது, உதயசூரியன் நிற்குது, கை சின்னமும் நிற்குது. ஆப்போசிட்ல பாரதிய ஜனதா கட்சி. அதனால் கூட்டணியில ஒற்றுமை இல்லை. புதுச்சேரியை பொறுத்தவரை அதே தோல்விக்கு வந்து ஒரு முழு காரணமாக இருக்கும். இரண்டாவது, அவங்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு பெரிய குழப்பம். காங்கிரஸை பொறுத்தவரை, நம்மை பொறுத்தவரை என் ரங்கசாமி ஐயா மிக தெளிவானது, முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல. மூன்றாவது, ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரம் ஒரே நாள் கடைசி நாள் வந்து பண்ணிட்டு போயிட்டார். அதிலும் ராகுல் காந்தி அவர்கள் திமுகவினுடைய பேரை சொல்லல, MK ஸ்டாலின் ஐயா பேரை சொல்லல. ஸ்டாலின் அவங்களும் ஒரு நாள் தான் போனாங்க, அவங்களும் ராகுல் காந்தி அவங்க பேரை சொல்ல, காங்கிரஸ் பேரை சொல்ல. அதனால் என்னை பொறுத்தவரை அங்கே இந்தி கூட்டணி படுதோல்வி அடையும். காரணம் நான் சொன்ன காரணங்களுக்காக. கேரளாவை பொறுத்தவரை காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பாரதிய ஜனதா கட்சி மூன்றும் கடுமையான போட்டி, மும்முனை போட்டி. இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை காசர்கோடு மஞ்சேஸ்வரில் இதற்கு முன்பு நம்ம 89 ஓட்டுல தோத்தோம், அப்புறம் ஒரு 800 ஓட்டுல தோத்தோம். அவ்வளவு க்ளோஸான எலெக்ஷனுங்கன்னா இந்த முறை அதுக்கு மஞ்சேஸ்வர் ஜெயிப்போம். பாலக்காடுல இருந்து ஆரம்பித்து திருச்சூர் ஜெயிப்போம். திருச்சூர்லயே பாத்தீங்கன்னா 2-3 நல்ல நாட்டிக்கான ஒரு தொகுதி இருக்கு, அங்கதான் ஜெயிப்போம். தேவிக்குளம் ரொம்ப சிறப்பா இருக்கு. திருவனந்தபுரத்தில் 2-3 தொகுதி நல்லா இருக்கு, கலக்கூட்டம் நல்லா இருக்கு. அதனால நிறைய பேர் எதுக்கு சொல்றாங்கன்னா, நிறைய தொகுதிகளில் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி கேரளாவில் கிடைக்கும். அதனால அது கேரளாவில் இந்த முறை ஒரு டேர்னிங் பாயிண்டாக இந்த எலெக்ஷன் பாரதிய ஜனதா கட்சிக்கு அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் ஆட்சி மக்கள் வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டார்கள். அந்த எதிர்வாக்குகள் யாருக்கு போயிருக்குன்னு நம்ம தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகுதான் நமக்கு தெரியும். அமித்ஷாஜி அவருடைய பிரச்சாரத்தை ஆல்மோஸ்ட் ஃபைன் டியூன் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சாரத்துக்கு வர்றாங்க. அமித்ஷாஜியினுடைய டேட்டை நம்முடைய மாநில தலைமை ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. நம்முடைய தேசிய தலைவர் நேற்று இன்னைக்கு இருக்கிறாங்க, அமித்ஷாஜி வர்றாங்க, மோடிஜி வர்றாங்க. அது அதிகாரப்பூர்வமாக டேட் அறிவிப்பாங்க. அமித்ஷாஜி உறுதியாக வர்றாங்க, இந்த கன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துட்டாங்க.
என்ன சொல்றதுங்கண்ணா, பாவம் நிறைய பேர்த்தினுடைய உழைப்பு, ரத்தம், வியர்வை, அது லீக் ஆயிருச்சு. அதில் ஒருத்தர் எனக்கே மெசேஜ் போட்டார், அண்ணா எங்க பாருங்கண்ணே இந்த மாதிரி லீக்கெல்லாம் ஆயிடுச்சு, அது இதாயிருச்சு இதாயிருச்சு. நான் சொன்னேன், தம்பி எனக்கு மெசேஜ் போட்டு நீ படத்தை 3 நிமிஷம் பார்த்தேன்னு எனக்கு சொன்னா நீ போடாதேன்னு நான் சொன்னேன். அதெல்லாம் நீ போடவே போடாது, அதெல்லாம் போடாது. 3 நிமிஷம் இங்க இருந்தது அங்க இருந்து எதுக்கு அதெல்லாம் பாக்குறீங்க? பாக்குறோம்னா தியேட்டருக்கு போய் பார்ப்போம், இல்லாட்டி அவங்க ஓடிடி ரிலீஸ் பண்ணுவாங்க, அன்னைக்கு போய் பார்ப்போம். அப்படி என்ன அப்படின்னா நமக்கு வேற வேலையே இல்லையாங்கண்ணா. ரிலீஸ் ஆகி எங்கேயோ லீக் ஆனது 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஏன் போய் பார்க்கணும்? அது முறையாக போய் பார்ப்போம். எல்லோருக்கும் நாம் செலுத்த வேண்டிய பணம் முறையா போய் சேரட்டும். அதனால் இந்த நேரத்தில் இது நடந்திருக்க கூடாது, ரொம்ப தவறு தான். அது ஃபோரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எங்கிருந்து லீக் ஆச்சோ அதை கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா சிபிஐ நோக்கியும் போகட்டும். கேவிஎன் ப்ரொடக்ஷன் கம்பெனி மிக நிச்சயமாக அதை பிடிக்கணும். யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சா மட்டும்தான் க்ளோஷர் கிடைக்கும். அதே நேரத்தில் யாராவது அப்படி பார்த்தா கூட தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க, தவறுங்க. சினிமா தியேட்டர்ல போய் பாருங்க. உழைப்பாளிகளுக்கு அங்கீகாரம் கொடுப்போம். நன்றிங்கண்ணா, உடம்பு பார்த்துக்கண்ணா. இந்தாங்கண்ணா, டேக் கேர் அண்ணா. பாய்ங்கண்ணா. பாருண்ணா ஒரு நிமிஷம். ஆனா யாரோ கீழே விழுந்த மாதிரி சவுண்ட் கேட்டு. ஐயோ ஒன்னாகலையே, ஒன்னாகலையே. ஐயா ரத்தம்ல இது வரலையே. சரி.